நம்ம ஸ்னோமேனோட ஒரு ஃப்ரெஷ் குட் மார்னிங் சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு குட்டியான ஸ்னோ விலாகும், அது கூட சுட சுட சூப்பரான சிம்பிளான ஒரு ரெசிபி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஃபைனலாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்னோ இப்போ எங்கள் ஸ்டேட்டுக்கும் வந்தாச்சு. இந்த இயர் கொஞ்சம் லேட்டாகவே வந்திருக்கு, அதனால நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்படா எங்கள் ஸ்டேட்டுக்கு ஸ்னோ வரும்ன்ட்டு. ஃபைனலி எங்கள் ஸ்டேட்டுக்கும் ஸ்னோ வந்தாச்சு. லாஸ்ட் இயர் நைட்டே ஸ்னோ ஸ்டார்ட் ஆனதுனால மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப ஒரு ஒயிட் பெட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோவா என்ஜாய் பண்ண முடியல. பட் இன்னைக்கு மார்னிங்கே ஸ்னோ வந்திருக்கிறதுனால காலைல எழுந்திரிச்சு அந்த பேஸ்ட்ரியோ டோரை ஓப்பன் பண்ணோன்னே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உடனே இந்த வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் தான் இந்த ஸ்னோ வீடியோ இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ எல்லா காருமே ஸ்னோவால் அப்படியே மூட ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக ஃபுல் காருமே ஸ்னோ ஃபுல்லாக மூடி இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை தான். இருந்தாலும் அதுலேயும் ஒரு ஹாப்பி என்ஜாய்மெண்ட் இருக்கும். இந்த கிராஸ் பாத் எல்லாமே இன்னும் ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகி கொஞ்சம் கூட க்ரீன் கலர் கிராஸே தெரியாத அளவுக்கு ஒரு பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த அழகான பிரைட் மார்னிங்கில் நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னலில் ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி இல்லாமல் எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும்? ஸோ சுட சுட ஒரு ஃபில்டர் காஃபியை போட்டு குடிச்சிட்டு ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு குயிக்கான வெஜிடேரியன் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ஒரு 6 or 7 பிரெட் ஸ்லைசஸ். நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒயிட் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரெட் ஸ்லைஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட்டை நம்ம சும்மா கையாலே ரஃபாக பிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம் பவுடராக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டெல்லாம் இது போல் நம்ம ரஃபாக பிச்சு போட்டுக்கலாம். பொதுவாக ப்ரெட் ரெசிபிக்கு நம்ம இந்த கார்னரில் இருக்க ப்ரௌன் கலர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த ரெசிபிக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே ரஃபாகவே நம்ம ப்ரெட்டை பிச்சு போட்டாலே போதும். அடுத்து நம்ம இதை மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு நான் ஃபைனாக ப்ரெட்டை அரைச்சிருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸில் அரைச்சாலே இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக வந்துடும். ஏன்னா நம்ம மொத்தமாக போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஈரப்பதத்தோட கெட்டி கெட்டியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஹாஃப் போர்ஷனாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்ச இந்த பிரெட் பவுடரை நான் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம அடுத்து இன்க்ரீடியன்ட் சேர்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நான் இது கூட ரவா தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ரவா ரொம்ப ஃபைனான ரவா இருக்கும் இல்லையா, அந்த ரவா தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இட்லி ரவா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ரவா தான் நான் ஆட் பண்ண போகிறேன். 3/4 குவான்டிட்டியில் நான் 2 கப்பை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 கப் நம்ம ஆட் பண்ணி இந்த ப்ரெட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் ரவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த கப் ரவா 3/4 அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால ப்ரெட்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ரவா ஒரு நம்மளுக்கு கரெக்டாக வரும் மிக்ஸ்டர். அடுத்து நான் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணக்கூடாது, வெறும் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணணும். நான் ஒரு 1 அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கெட்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்றது போல் கூட குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிரையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஆட் பண்ணால் ரொம்ப தண்ணியாக ஆகிடும். ப்ரெட்டு நம்மளுக்கு தண்ணியை நல்லாவே உறிஞ்சி வச்சுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு அந்த பேட்டர் ரெடியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தோசைக்கல்லில் ஊற்றுறப்ப கரெக்டாக இருக்கும். அடுத்து இது கூட 1 கப் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் ஃபைனாக சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் பொதுவாக கேப்சிகம் மிக்ஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். பட் உங்ககிட்ட கேப்சிகம் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஸ்வீட் கார்ன் அந்த போல் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பூண்டு, இஞ்சி இது ரெண்டுத்தையும் ஃபைனாக அரைச்சி அது கூட சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையையும் நம்ம ஃபைனாக அரைஞ்சி அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களோட விஷ் தான். ஸோ நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் கார்ன் அந்த போல் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். எதுவும் தனியாக இல்லாமல் நல்லா அந்த பேட்டரோடு மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அடுத்து நான் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து உப்பு வந்து நீங்கள் ப்ரெட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்றது போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் சால்ட்டட் ப்ரெட்டு. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ஃபைனலாக தான் உப்பு ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் இப்போ நான் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட வெஜிடேரியன் ஆம்லேட் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம வந்து தோசைக்கல்ல ஊற்றுறப்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அடுத்து தோசைக்கல்லை ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து தோசைக்கல்ல நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் வந்து ரொம்ப ரொம்ப மீடியமான ஹீட்டில் இருக்கணும். ஏன்னா இது ப்ரெட்டு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து அது ஹீட் ஆகி ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாறிடும். ஆனால் உள்ளே இருக்கிறது வேகாமல் போயிடும். ஸோ அதனால் தோசைக்கல்லை வந்து ரொம்ப ரொம்ப மீடியமான ஹீட்டில் வச்சு, நம்ம எப்பயும் தோசை ஊற்றுறதை விட ரொம்ப மீடியமான ஹீட்டில் வச்சு இந்த பேட்டரை வந்து நம்ம தோசைக்கல்லில் ஊற்றணும். அப்போ தான் வந்து 2 சைடுமே வந்து ப்ராப்பராக குக் ஆகி நம்மளுக்கு வரும். இல்லை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா வெளியில் வந்து நம்மளுக்கு ப்ரௌனாக இருக்கும், பட் உள்ளே இருக்கிறது வந்து வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஹீட்டை எப்பயுமே மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு. இது போல் அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டு 2 சைடுமே வந்து ப்ராப்பராக வேக வைக்கலாம். நம்மளோட குயிக்கான ஒரு வெஜ் ஆம்லேட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோவும் இந்த vlog வீடியோவும் பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் சுவையான உணவை சுலபமாக செய்ய நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவோட வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.